வணக்கம். வெல்கம் டு அம்மா கைவண்ணமே. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு ரெசிபி தான். இது கொல்லாம்பழம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிராமப்புறம் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டியில் உள்ளவங்க இதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட்டு. அது காம்பு பழமாக மாறி இருக்கும். அதனோட ரியல் பழம் இது தான், அந்த கொட்டை தான். இது மாம்பழமும் இதுவும் ஒரே வகையை சேர்ந்தது. கிட்னி ஷேப்பில் இருக்கும். இது ஒரு பணப்பயிறு. இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன காரல் இருக்கும். அதனால் உப்பு போட்டு நம்ம அதை சாப்பிட்லாம். நம்ம சின்ன பிள்ளைகளை வாங்கி சாப்பிடும்போது இந்த பழம் 5 பைசாவாக இருந்தது, இப்போ 5 ரூபாயாக இருக்குது. இந்த கொட்டையும் வறுத்து பொதுவாக சுட்டு சாப்பிடுவாங்க முன்னால். இப்போ பெரிய ஃபேக்ட்ரியில் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த பாலெல்லாம் ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. இந்த கேஷ்யூ பிளான்ட் ட்ரீயில் அதனோட இலை, பார்க்கு, ஃப்ரூட்டு எல்லாமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த ஜூஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொட்டையை பழத்துலேருந்து இப்படி திருகி எடுத்துடலாம். நமக்கு ரெண்டுமே பிரயோஜனம் உள்ளது தான். கொட்டையிலையும் ரொம்ப சத்து இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேஷ்யூ நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது தான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் ஃபேட்டு எல்லா கொட்டையும் விட இதில் கம்மியாக தான் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் உள்ளவங்கெல்லாம் நல்லாவே சாப்பிடலாம். இப்படி பழத்தையும் கொட்டையும் பிரித்து எடுத்துடலாம். பழத்தை இப்படி கட் பண்ணுவோம். கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பழத்தை இப்படி 4 பீஸாக கட் பண்ணி மிக்சியில் வச்சு போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஜூஸு. இந்த பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது. இதை நம்ம உப்பு போட்டு சாப்பிடலாம். பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு கூழ் மாதிரி. அதை ஒரு துணியில் போட்டு நம்ம வடிகட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த பழத்தை இந்த துணியில் போட்டு இப்படி ஜூஸ் எடுத்துடலாம். இந்த பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கேன்சரை கூட போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. பழமாக சாப்பிட்டா ஃபைபரும் கூட நமக்கு கிடைக்கும். கொல்லாம்பழம் ஜூஸ் எடுத்தாச்சு. இது ரொம்ப சத்தானது, குறைந்த விலையில் அதிக சக்தி. ஜூஸை நானே குடிச்சிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பழத்தை இப்படியும் சாப்பிடலாம். இது உப்பு போட்டு வச்சுருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய வேறுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.